கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் டே 26 கதறி எழும் சவாலுக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு திரளான ஜனங்களுடன் கதறி அழு. கதறி அழுவதை பற்றி நான் நினைக்கும் போதே ஏதாவது ஒரு தேவைக்காக தேவனுடைய சமூகத்துல போய் கதறி அழுததை தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஆனா நமக்கு கதறி அழுது துதிக்கும் பாக்கியமும் ஒரு அற்புதமான பாக்கியமும் உண்டு. இதுவும் கூட ஒரு சிலர் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை நம்ம கேட்ட காரியங்கள் கிடைச்சு ஒரு அழுகையோடு கூட நம்ம கர்த்தரை துதித்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்கலாம். வெளிப்படுத்தல் 19:6 அதுல உலகமெங்கும் உள்ள விசுவாசிகள் பரலோகத்தில் ஒன்று கூடி அல்லேலூயா என்றும் துதிக்கும் நாளை எதிர்நோக்கி உள்ளோம். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்கிறார். தேவனாகிய கர்த்தரை ஒன்று கூடி துதித்து புகழ்ந்து பாடும் திரளான மக்களின் குரல்கள் இடி முழக்கம் போல தொனிக்கும். அந்த நாள் எவ்வளவு மகிமையானதாக இருக்கும். உங்களால கற்பனை செய்து பார்க்க முடியுதா? ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி விழும் போது கேட்கும் ஓசையை போல தேவனை புகழும் சத்தம் நமது காதுகளில் ஒலிக்கும். பரலோகத்தில் பாடகர் குழுவில் சேர அதுவரை நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. அல்லேலூயா என்ற வார்த்தையின் அர்த்தம் தேவனை, கர்த்தரை துதி. இது உலகளாவிய வார்த்தை. உலகின் பல மொழிகளில் இதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு தற்செயலாக நடந்தது இல்லை என்று நான் நினைக்கிறேன். உலகெங்கும் உள்ள விசுவாசிகள் உடன்படிக்கையை காக்கும் உண்மையுள்ள தேவனை அல்லேலூயா என்ற ஒரே வார்த்தையினால் துதிக்கிறார்கள், புகழுகிறார்கள். நாம் துதித்து புகழும் போது எல்லா இடங்களிலிருந்தும் சகோதர சகோதரிகளும் எல்லா இடங்களிலும் உள்ள சகோதர சகோதரிகளுடன் இணைந்து விடுகிறோம். நாம் தனியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, நமது துதி மட்டும் தனியாக எழும்புவதில்லை. இப்போதும் கூட தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி நிற்கின்ற சேராபீன்கள் தொடர்ந்து தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பூமியெல்லாம் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கும் சத்தம் பரலோகத்தில் தொனித்துக் கொண்டேதான் இருக்கிறது. வேறு எல்லாவற்றுக்கும் முன்பதாக தேவனை துதிப்பவர்கள் தேவனை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள். தேவனின் இயல்பு, குணம் மற்றும் மகத்துவம், உண்மைத்தன்மையை பற்றிய பார்வை அவர்களுக்கு சரியாக இருக்கும். தேவனை சரியாக அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்திருப்பார்கள். சில நாட்கள் நாம் மட்டுமே இன்றும் தேவனை தனியாக துதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் மட்டுமல்ல, எல்லா மொழிகளிலும் பூமியிலும் வானத்திலும் நாம் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது எதிரியின் சத்தத்தை அது அடக்குவதாய் உள்ளது. நாம் கதறி அழுது துதிக்கும் போது நமது சரீரம் அடக்கப்படுகிறது, ஆவி மேற்கொள்ளுகிறது, ஆவி ஜெயம் கொள்ளுகிறது. பரலோகத்தில் திரளான மக்களின் துதிக்கும் சத்தம் இடி முழக்கம் போல கேட்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்றே அவர்களுடைய துதியின் மூலம் இணைவது என்பது நமக்கு எவ்வளவு பெரிய மேன்மை! நம்ம இன்னைக்கு எதற்காக ஜெபிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாமா? அது இன்னைக்கு ஒரு சவாலா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் இன்னைக்கு துதிக்கிறதற்காக நேரம் செலவிடுங்க. தேவனுடைய குணாதிசயங்களுக்காக, அவருடைய உண்மைத்தன்மைக்காக, அவருடைய மகிமையான காரியங்களுக்காக அவரை துதியுங்கள். சங்கீதம் 150 1-2-6 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை மிக்க கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இன்றைக்குரிய தியான வசனம் வெளிப்படுத்தல் 19:6. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், பெருவெள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று கற்றுக்கொண்ட இந்த செய்தியின்படியாக கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றை காட்டிலும் முதலாவது உம்முடைய குணாதிசயங்களுக்காக, நீ செய்த கிரியைகளுக்காக நாங்கள் துதிக்க அப்பா, எங்களுக்கு கிருபைகளை தாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் துதிக்க நீங்க கிருபை கொடுங்கப்பா.
அதே போல எல்லா இடங்களிலிருந்து ஜனங்கள் உம்மை துதிக்கிறாங்க. அதே போல நாங்களும் துதிக்கும் போது அந்த துதி பரலோகத்தை எட்டுது அப்படிங்கறதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம்ப்பா. துதிகள்ல வாசமா இருக்கிறவர், துதிகளில் பிரியப்படுகிறவரை நாங்க கர்த்தாவே துதிக்கும் போது நம்முடைய பிரசனம் இறங்கி வருது. இப்படி எல்லாம் வேத வசனத்துல பார்க்கிறோம்ப்பா. முழு மனதோடு நீங்க யார் என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டவர்களாய் உம்மை துதிக்க நீங்க எங்களுக்கு கிருபையை கொடுங்க. அப்படியே நீங்க செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.